Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டிய விதத்தை ஆண்டவர் இந்த தினவசனத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய தகப்பன் பெயரை பரிசுத்தப்படுத்துவதற்காக இயேசு அவமானத்தையும் கொடுமையும் தாங்கிக் கொண்டார். தன் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டையும் பொறுத்து கொண்டார். அதுவரை எல்லா விஷயத்திலும் அவர் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததால் அவமானப்படுத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அந்த கஷ்டமான சமயத்தில் சாத்தான் தான் தன்னை நேரடியாக தாக்குகிறான் என்றும் அவர் புரிந்து வைத்திருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் உண்மைத்தன்மையை உழைப்பதுதான் சாத்தானுடைய குறிக்கோளாக இருந்தது. இன்றைக்கும் நம்மளையும் அப்படிதான் சாத்தான் நம்மளை ஆட்டி படைக்கிறான். ஆனால் அவன் தோற்றுதான் போனான். சாத்தான் ஒரு மோசமான பொய்யன் என்றும் ஆண்டவருக்கு உண்மையாக சேவை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று இயேசு நிரூபித்தார். அதுவும் கஷ்டமான சோதனைகள் வந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பார் என்று காட்டினார். இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் உங்கள் ராஜா இயேசுவை சந்தோஷப்படுத்த விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருடைய பெயரை புகழ்ந்து கொண்டே இருங்கள். அவர் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள உதவுங்கள். இப்படி செய்யும்போது நீங்களும் இயேசு மாதிரியே நடந்து கொள்ளலாம். அவரை மாதிரி உங்களாலும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும். சாத்தான் ஒரு கேவலமான பொய்யன் என்பதை நாமும் கூட நிரூபிக்க முடியும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையிலே சாத்தான் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறான். குடும்பத்தில் இருக்கிற ஒருவரே சத்துருக்களாக மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் மிகுந்த ஜபத்தினாலையும் ஆண்டவர் மீது இருக்கும் விசுவாசத்தினாலையும் நாம் நம் குடும்பத்தில் இருக்கும் ஆபத்துகளை நாம் தவிர்க்கலாம். அவருடைய பெயருக்கு பரிசுத்தப்படும் விதமாக, அவருடைய பெயர் மகிமைப்படும் விதமாக நம்மளோட ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த தினவசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஜெபம் செய்ய நீர் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல ரப்பியாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த விதம்தான் நாங்கள் இப்போது கடைப்பிடித்து வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் ஏதேதோ வணக்கமுறை என்று உம்மை துதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவர். அதையெல்லாம் மாற்றி அப்பா, திருத்தமான முறையில் நாமம் மகிமைப்படும் விதமாக அவர்கள் மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உலக போக்கான பாங்கையே கடைபிடிப்பவர்களாக அப்பா உம்மை நேசிக்கும் மக்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் தயவாய் மன்னித்து அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.